ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் கேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி. இந்த கிரேவி உங்களுக்கு சாதம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் தவா வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம இஞ்சி, பூண்டு, அந்த பட்டை, கிராம்பெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண தக்காளியை சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மசாலாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு குழம்பு சுண்டி வந்துருச்சு. இந்த ஓரம்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த போல் நல்லா கீறி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீறின முட்டையை அதில் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை மெதுவாக கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடிஷ் உங்களுக்கு எல்லா டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.